என்ன நினைப்புல போனீங்க? வீட்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சீங்களா? சபாஷ்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சீங்களா? மோகன், ஏன் இப்ப எனக்கு எங்க காலத்துல பார்த்த எங்க வீட்டு புள்ள படம் ஞாபகத்துக்கு வருது? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அம்மாவை பார்த்தா நம்பியார் மாதிரியும், என்ன பார்த்தா எம்ஜிஆர் மாதிரியும். நடு ராத்திரியில வீட்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ஹீரோயினோட தரிசனத்துக்காக கிளம்பி இருக்கீங்க. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? சும்மா சொல்லக்கூடாது. நீங்க 4 பேருமே சேர்ந்து யாருக்குமே தெரியாம இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. சந்தியா மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா உண்மை எதுவும் தெரியாமலே போயிருக்கும். சந்தியாவை ஒரு போலீஸ் ஆபீசர் ஆக்குனது நான் பண்ண ஒரு நல்ல வேலை. ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க அத்தை. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. நம்ம வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் ஏன் போனாங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்றது சொல்லுங்க? அந்த ஹீரோயினி இந்த மூஞ்சுக்கு கிட்ட எப்படி அவ்வளவு அண்டை விட்டா சொல்லுங்க? ஆமாங்கா, அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவ்வளவு பெரிய ஹீரோயினை சந்திக்கிறதுக்கு இவங்க எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் எப்படி கிடைச்சிருக்கும்? எப்பவும் அவங்களெல்லாம் சுத்தி ஒரு ஸ்ட்ரிக்ட் செக்யூரிட்டி இருக்குமே. அதோட கண்டவங்களும் அவங்கள நின்று வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நெருங்கி பேசக்கூட முடியாது. எப்படிதான் இவங்கள நெருங்க விட்டாங்களோ தெரியல. நாங்க ஒரு சாதாரண மனுஷனா ஷூட்டிங் பார்க்க போனோம்னு நினைச்சியா? விஐபிமா விஐபி. இந்த ஊரோட இன்சார்ஜ், அங்க செக்யூரிட்டியோட இன்சார்ஜ், அங்க சந்தியானியோட சொந்தக்காரங்க. எல்லாத்தையும் கேட்டீங்களா அத்தை? நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. விஐபி ட்ரீட்மெண்ட்மா. உட்கார வச்சாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, டைரக்டா ஹீரோயின் கிட்ட பேசணும். எங்களை அவ்வளவு கவனிச்சாங்க தெரியுமா? பெருசா சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சந்தியானி மட்டும்தான். நீங்க உண்மையிலேயே போலீஸ் அதிகாரியானது நல்லதா போச்சு. நீங்க மட்டும் அதிகாரி எல்லாம் இருந்திருந்தா எங்களை யாரும் சீண்டி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இனிமே நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன், அவர் உங்களை ஒவ்வொரு ஜென்மத்திலையும் போலீஸ் அதிகாரியாவே ஆக்கணும்னு. அப்பதான் நான் உங்களோட மச்சினரா எல்லா பெரிய பெரிய ஹீரோயினியும். நீ இரு, நான் சொல்றேன். சரோஜா, நாங்க அங்க சந்தியா மருமக பேரை சொன்னமோ இல்லையோ, கடன்னு எங்களை தனியா கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோயினை அறிமுகப்படுத்திட்டாங்க. சரோஜா, நான் கொஞ்சம் அடம் பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, என்ன அவங்க படத்துல நடிக்க கூட வச்சிருந்திருப்பாங்க. இது கொஞ்சம் ஓவர் தான். என்ன நடக்குறீங்க? பேசாம நான் ஒண்ணு பண்றத, எதையாவது எடுத்து நானே என் தலையில அடிச்சுக்கிறத. நீங்க ஐபிஎஸ் ஆனதுனால நம்ம வீட்டு ஆம்பளைங்களை வெளியே எப்படி வாலாட்டுறாங்கன்னு பாருங்கக்கா. உங்களோட அமைதியான புருஷன் கூட அந்த ஹீரோயினை பார்க்க கிளம்புனாரா இல்லையா? நல்ல நெருக்கமா போட்டோலாம் கூட எடுத்திருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுலக்கா? ஏன் வீட்டுக்காரர் இருக்காரே, அவர் கதையை விடுங்க. நல்ல வேளை நீங்க இவங்க எல்லாரையும் பிடிச்சிங்க. இல்லன்னா அங்க ஹீரோ ஆயிடலான்னு போயிருப்பாரு. ஆனா ஹீரோவா இருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா அங்க ஷூட்டிங் வர ஆளுங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்குற வேலையை பார்த்திருப்பாரு. சுத்த மோசம் இவரு. ஆமா சந்தியாக்கா, நீங்க ஆபீசர் ஆனதுல இருந்தே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. போதும், நிறுத்து.